ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். மைக்ரோபிளாஸ்டிக். இந்த மைக்ரோபிளாஸ்டிக் அப்படின்னா 5 மில்லிமீட்டருக்கும் கம்மியாக இருக்கிற பிளாஸ்டிக் துண்டுகளை தான் வந்து மைக்ரோபிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட வந்து இந்த மைக்ரோபிளாஸ்டிக் கான்செப்ட் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. இது வந்து பிளட்டில் கலக்குது அப்படிங்கிற நியூஸ் வந்து அது வந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் இம்பாக்ட் ஏற்படுத்துருச்சு. ஆனால் காலப்போக்கில் வந்து எல்லாருமே அதை வந்து மறந்துட்டோம். இப்போ ரீசெண்டாக வந்து அதோட இம்பாக்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே இருக்குது. பிளட்டில் அதிகமாக கலக்குது அப்படின்ட்டு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்ச ஆய்வில் வந்து 85% வந்து அந்த மைக்ரோ பிளாஸ்டிக் வந்து கலந்துருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சவுத் கொரியா வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 36 மெம்பர்ஸோட பிளட் சாம்பிள்ஸ் எடுத்து செக் பண்ணியிருக்காங்க. அதில் அந்த 36 மெம்பர்ஸோட பிளட் சாம்பிள்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து அதிக அளவு வந்து இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வந்து கலந்துருக்கு. இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் வந்து அப்படி என்ன பண்ணும் அப்படின்னா வந்து அந்த பிளட்டில் உள்ள அந்த ஆன்டிபயாட்டிக்கை வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணி வந்து அதை ஃபுல்லாகவே வந்து அழிச்சிடும். இதனால் வந்து அதிகமாக ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், அப்புறம் வந்து அடிப்பட்ட உடனே வந்து ரத்தம் வந்து கண்டினியூஸாக வரது உறையாமல், இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பிரச்சனைகளை வந்து அந்த மைக்ரோ பிளாஸ்டிக் வந்து பிளட்டில் கலக்கிறதுனால வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மைக்ரோ பிளாஸ்டிக் வந்து ஒன்று தானாக வந்து நம்ம உடலுக்குள்ளே போகிறதில்ல. ரொட்டீன் லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற வந்து திங்ஸ் மூலமாக தான் வந்து நமக்குள்ளே போயிட்டுருக்கு. அதை நாம தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து தண்ணி குடிக்கிற வாட்டர் கேனாக இருக்கட்டும், இல்லை வந்து ஃபுட்டு சாப்பிட்ற அந்த கண்டெய்னராக இருக்கட்டும், இல்லை ஜூஸ் குடிக்கிற அந்த கண்டெய்னர்ஸாக இருக்கட்டும், மைக்ரோ பிளாஸ்டிக்கை வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த விஷயம் வந்து இன்னும் வந்து பீப்புள்ஸுக்கு வந்து அதிகமாக தெரியலை, ரொம்ப அலட்சியப்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு வந்து ஆய்வாளர்கள் எல்லாருமே வந்து கவலைப்படுறாங்க. ஏன்னா இதோட இம்பாக்ட் எப்படி இருக்குன்னா, இப்போ இந்த கொரோனா வந்த டைம்ஸ்லலாம் வந்து எந்த அளவுக்கு இருந்ததோ அதோட அதிகமாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் வருஷத்துலேயே இதோட இம்பாக்ட் வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும். ஸோ என்ன தான் இருந்தாலும் நம்ம தான் வந்து காப்பாற்றிக்கணும். மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து பிளாஸ்டிக்கை வந்து அவாய்ட் பண்ணுவோம். மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.